எதுக்காக இந்த வீடியோனா பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பாப்பா இறந்தாங்கல்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அப்பா அம்மா தானே வளர்க்குறாங்கம்மா அவங்கள. அவங்க கஷ்டப்படாமல் நம்ம இந்த உலகத்தில் ஆளாகிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தயவுசெய்து அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். எதுக்கு தற்கொலை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள். பேரண்ட்ஸும் அதை ஏற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தயவுசெய்து அதை கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. அவங்க கேட்காம போனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. இனிமேல் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவுசெய்து தற்கொலைக்கு போகாதீங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக சால்வ் பண்ணுவாங்க, பண்ணவும் முடியும் அவங்களால. உங்களை பார்த்து பார்த்து வளர்த்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுங்களா? நீங்கள் உங்களால் முடியலன்னு இறந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. உங்களை வளர்த்ததோட நீங்கள் இறக்குறீங்க பாரு, அந்த டெத்தை அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ பெரிய வழிகளை கொடுத்துட்டு போகிறோம்ல நம்ம. அது தப்பு இல்லையா? யாருமே தயவுசெய்து தற்கொலை பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டில் சொல்லுங்கம்மா. நானும் என்னுடைய சேனல் சார்பாக இதை கொடுக்கலான்றதுக்காக நான் போட்டேன். தயவுசெய்து யாருமே தற்கொலை முயற்சி எடுக்காதீங்க, நினைக்காதீங்க. நானும் தான் எடுத்தேன். நானும் தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ண ஒரு நொடியில் எங்கள் அப்பா என் கண்ணு முன்னாடி வந்ததுனால ஒரே செகண்டில் நானும் தான் இறந்து போயிருப்பேன்ப்பா. இது உண்மையாக நடந்தது. எனக்கு ஒரு விஷயம், அதாவது உண்மையாக ரியலாக நடந்தது. நானும் தான் என்னுடைய துப்பட்டாவில் துருக்கு வச்சுக்கினேன். அப்புறம் என் கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா வந்தார். அதனால் நான் அந்த நொடியை இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் போராட கற்றுக்கோங்க. லேடிஸ் தைரியமாக இருக்க கற்றுக்கோங்க. ஏன் அவங்களால ஜென்ஸின்னா இதுவாக என்ன? எதுவும் கிடையாது. அவங்க ஜஸ்ட்டு ஒரு ஆண் தானே. அவங்களால அவ்வளோ பண்ண முடியும்னா ஒரு பெண் எப்படி இருக்கணும்? எவ்வளோ போல்டாக இருக்கணும், எவ்வளோ தைரியமாக இருக்கணும். அது ஏன் புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க அந்த மாதிரி. எதுவாக இருந்தாலும் வீட்டில் சொல்லுங்கம்மா. அந்த பாப்பா சொல்லியிருந்தா இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொரு அக்கா இறந்துட்டாங்க. கல்யாணம் ஆகி 4 நாள்லேயே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. வீட்டில் சொன்னாங்களா சொல்லியானும் தெரியல. அவங்க ஒரு நிமிஷம் உட்காந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக அவங்க ஏதாவது அதுக்குரிய சொல்யூஷன் எடுத்திருப்பாங்க. இனிமேல் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். என்னுடைய சேனல் சார்பாக கொடுக்கலான்னு சொல்லி நான் பேசியிருக்கேம்மா. தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க.